பணக்காரர்களுக்கு இந்தி படிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அரசு பள்ளியில் தான் இந்தியை தடுக்கிறார்கள். அமைச்சர் பசங்க இப்ப சிபிஎஸ்இ பள்ளியில் படிக்கிறார்கள். நடிகர் விஜயுடைய மகன் சிபிஎஸ்இயில் படிக்கிறார். இருமொழி கொள்கையை ஆதரிக்கிற, இந்தி திணிப்பை இன்றைக்கு எதிர்க்கிற அத்தனை பேருடைய பிள்ளைகளும் ஆங்கில வழி கேள்வியில் சிபிஎஸ்இயில் இந்தி படிக்கிறார்கள். அரசு பள்ளியில் தான் இதை தடுக்கிறார்கள் அப்படிங்கிறது பாஜக கடைசியாக வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓஷோ ஒரு முறை காந்தியை நக்கல் அடிச்சிருப்பார். காந்தியை எளியவராக வைத்துக் கொள்வதற்கு இந்த நாடு கொடுக்கக்கூடிய விலை மிகப்பெரியதுன்னு. அவரை அன்ரிசர்வ்டு கிளாஸ்ல அவர் போகணுங்கிறதுக்காக ஒரு ஒட்டுமொத்த கம்பார்ட்மெண்ட்டையே தனியா பிடிச்சி வச்சிருவாங்க. அதுல போய் தான் அவர் தன்னுடைய எளிமையை நிரூபிப்பாரு. பிர்லா மாளிகையில தங்குவாரு. ஆட்டுப்பால் தான் குடிப்பாரு. ஆனா அந்த ஆட்டுக்கான செலவு அன்றைக்கு ஸ்கூல் டீச்சர் சம்பளம், மாச சம்பளத்தை ஒருவேளை அதுக்கு தீவனம் போடுறதுக்கு லக்ஸ் சோப்புல குளிப்பாட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க. இப்படியான எளிமை, அது ஒரு வித்தியாசமான எளிமைன்னு நக்கல் அடிச்சுட்டு இருப்பார். வசதி உள்ளவர்கள் அரசு மருத்துவமனையை, அரசு பள்ளியை பயன்படுத்தாமல் தங்களுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தி தனியாருக்கு பயன்படுத்துறதால நாட்டுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. உண்மையில அவர்களும் இங்க வந்தா இருக்கக்கூடிய கூட்டத்தில் அவர்களும் சேர்ந்துக்கிறதா தான் ஆகும். இது ஒரு மட்டித்தனமான ஒரு வாதம். இது காலகாலமாக வைத்து வருகிறார்கள். தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழலை, கல்வி சூழலை இந்த வாதத்தை வைத்து நீட்டி இழப்பதற்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு. என்னன்னா, சிபிஎஸ்இ எனும் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் பாடத்திட்டம் இந்த 10 ஆண்டுகளில் தான், சொல்ல போனா 15 ஆண்டுகள்ல புற்றீசல் போல வளர்ந்து வந்திருக்கிறது. சமச்சீர் வந்ததுக்கு பிறகு, அதற்கு முன்பு அது கேந்திரிய வித்யாலயாவிலும் ஜவஹர் நவோதயாவிலும் இருந்த ஒரு பாடத்திட்டம். இந்த பாடத்திட்டம் எதற்காக தமிழ்நாட்டுக்குள் வந்தது? இது வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இருந்த நிலை என்ன? இன்றைக்கு தேதிக்கு 58,000 பள்ளிகள் தமிழ்நாட்டில் உள்ளன. இதில் தனியார் பள்ளிகள் கிட்டத்தட்ட 13,000 பள்ளிகள். சிபிஎஸ்இ பள்ளிகள் இன்றைக்கே 1835 பள்ளிகள் தான். அது புள்ளி விவரம். இது 2006-7 வாக்குலாம் மிக சில நூறு தான் இருந்தது. 2011 ஜெயலலிதா ஆட்சிக்கு சமச்சீர் திட்டத்தை நிறுத்துவதாக பெரிய குண்டை தூக்கி போட்ட பிறகு ஒரு 5 ஆண்டுகளிலேயே புற்றீசல் போல மாறத் தொடங்கின. மெட்ரிகுலேஷன் பள்ளிகளாக இருந்தவை சிபிஎஸ்இயோட அஃபிலியேட் ஆக தொடங்கின. அதற்கு தான் இன்றைக்கு 1835 பள்ளிகளாக மாறி இருக்குதுன்னா, இது இந்த 15 ஆண்டுகளில் நடந்த ஒரு மாற்றம். 2006 தேர்தல் அறிக்கையில் திமுக கொண்டு வந்ததுதான் பொது பாடத்திட்டம். இன்றைக்கு இவர்கள்லாம் கேட்கிறாங்க பார்த்தீங்களா, எல்லா பசங்களும் ஒன்னையே படிக்கணும். அது என்ன கல்வியில ஏற்றத்தாழ்வு? இந்த கேள்வியை நீங்கள் 2025 கேட்குறீங்க. 2006 அவர் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து வெற்றி பெற்றவுடன் அதை நடைமுறைப்படுத்தியது தான் சமச்சீர் திட்டம். அதற்கு அவர் வைத்த பெயர் சமச்சீர் திட்டம். அது அடிப்படையில் பொது பாடத்திட்டம். ஏன்னா இந்திய கல்வித்துறையில ஒரு முக்கியமான ஆவணம் கோத்தாரி கல்வி ஆணை அறிக்கை 64-66 உருவாக்கப்பட்டது. அது எல்லோருக்குமான பொதுப்பள்ளி அப்படிங்கிற கருத்தை முன்வைத்தது. இதன் மூலமாகத்தான் பல்வேறு வர்க்கங்களும் கம்யூனிட்டிகளும் வாழக்கூடிய ஒரு நாட்டில் கல்வியின் அடிப்படையிலேயே ஒரு ஏற்றத்தாழ் உருவாகுவதை தடுக்கும். இது ஏழை பாளைகளுக்கு மட்டுமல்ல, பணக்காரர்களுக்குமே அது ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கும். இப்படியான வேறுபாடு கொண்ட கல்வி முறைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு கோத்தாரி கல்வி ஆணையம் தெரிவிக்குது. 2010ஆம் ஆண்டு சமச்சீர் பள்ளி கல்வி முறை சட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வருது. அன்றைக்கு முனைவர் முத்துக்குமரன் தலைமையிலான ஒரு நபர் குழுவுடைய ஆய்வறிக்கையும் இது தொடர்பாக ஆராய்வதற்கு பல்வேறு மாநிலங்களுக்கு கல்வியாளர் குழுக்களை அனுப்பி ஆய்வு செய்து அந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில் சமச்சீர் கல்வி முறை சட்டம் சட்டப்பேரவையில் இயற்றப்பட்டது. இதனுடைய நோக்கம், தமிழ்நாட்டில் திமுக ஆளுகைக்குட்பட்ட அன்றைய தமிழ்நாட்டில் கல்வியில் வேறுபாடு இருக்கக்கூடாது. நீ தனியார் பள்ளி நடத்திக்கோ, அரசு பள்ளிக்கு வா, ஆனால் எல்லாத்திலும் பாடத்திட்டம் ஒரே பாடத்திட்டம். மெட்ரிகுலேஷன் போடுறது, இந்த மாதிரியான தனிச்சு காட்டிக்கிறதுலாம் இல்லாம, அது என்ன நூல் தானே. அதான் சாதாரண புள்ள படிக்கிறதும் என் புள்ள படிக்கிறதும் அது எப்படி ஒன்னா இருக்க முடியும்? எனக்கு ஸ்பெஷலா ஒண்ணு வேணும் தானே. இன்னைக்கும் தனியார் கல்வி முதலாளிகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தன்னுடைய பள்ளியில் அரசு பள்ளியில் சொல்லித்தராத ஒரு உயர்ந்த பாடத்திட்டம் சொல்லித்தரப்படுகிறது, அதற்காக இங்கே கொண்டு சேருங்கள், அதுதான் முன்வைக்கிறாங்க. இது இருக்கக்கூடாதுன்னு ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் அந்த பொது பாடத்திட்டம், சமச்சீர் கல்வி.
பல்வேறு கல்வியாளர்கள் மாநிலம் முழுக்க தேர்வு செய்யப்பட்டு பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டு இந்திய அளவில் தரமான பாடத்திட்டங்களுடன் ஒப்பிட்டு நவீன கல்வி பயிற்சி முறைகளை எல்லாம் உள்ளடக்கி உருவாக்கப்பட்ட அந்த பாடத்திட்டம் இணையதளத்தில் வெளியிடப்பட்டு பொது கருத்து கோரப்பட்டு சொல்லப்பட்ட கருத்துக்களை முன்வைத்து திருத்தங்கள் மேற்கொண்டு அதை கொண்டு வராங்க. ஈவன் தனியார் பள்ளி நிறுவனங்களும் அந்த குழுக்கள்ல இடம்பெற்றன. இந்த சட்டத்தை செல்லாதுன்னு கோர்ட்டுக்கு போறது, உயர்நீதிமன்றம் அதை அப்ப அனுமதிக்கல, உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. அதுவும் தனியார் பள்ளிகளுடைய மனுவை தள்ளுபடி தான் செய்தது. வேறு வழியே இல்லாமல் அன்றைக்கு திமுக ஆட்சியில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அங்கிருந்து தான் இதை என்ன செய்து ஒழிப்பதுங்கிற ஐடியா அவர்களுக்கு கோர்ட்லயும் முடியலைங்கும் போது அவர்களுக்கு வராது வந்த வாய்ப்பு தான் 2011 ஈழத்தையும் 2Gயையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடக புரோக்கர்களுடைய தகப்பனில் உருவாக்கிய அத்தனை கதைகளையும் பயன்படுத்தி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தார். ஜெயலலிதா அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சிக்கு வந்தவுடன் மெட்ரிகுலேஷன் கல்வி ஆசாமிகள் இன்றைக்கு நீங்க சொல்றாங்கல்ல, இந்த ஆட்கள் எல்லாரும் போய் மூலமாக அரசியல் தரகு செய்து ஜெயலலிதாவை சந்தித்து உடனடியாக சமச்சீர் கல்வியில் மண்ணை அள்ளி போட வேண்டும் செய்தது ஜெயலலிதா. இன்றைக்கு பேசக்கூடிய யாருமே அன்றைக்கு ஜெயலலிதா ஆட்சியில் சமச்சீர் கல்வியில் மண்ணை அள்ளி போடுகிறார் எவனும் பேசியதே கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி பாடத்திட்டங்கிற விஷயத்துல ஜெயலலிதா மண்ணள்ளி போறான்னு எவனுமே பேசல. சீமான் ஆதரிச்சான். சமச்சீர் கல்வி திட்டத்தை நிறுத்தணும்னதுக்கு அவன் இன்னைக்கு ஆதரிச்சான். ராமகோபாலன் இன்னைக்கு சொன்னான், தன்னுடைய பிரச்சாரங்களை, திராவிட இயக்க பிரச்சாரங்களை பாடத்திட்டத்துக்குள் புகுத்துகிறார், கலைஞர் புகுத்துகிறார், அதனால் இதை நிறுத்த வேண்டும்னு அன்னைக்கு ராமகோபாலன். எல்லாத்தையும் வைத்து நிறுத்தியது ஜெயலலிதா. ஸ்டேட் போர்டு, ஓரியன்டலு, மெட்ரிகுலேஷனு எல்லாத்தையும் சேர்த்து உருவாக்கப்பட்ட பாடத்திட்டம் தான், பொது பாடத்திட்டம் தான் சமச்சீர் கல்வி. இதை நிறுத்தி மண்ணல்லை போட்ட போதெல்லாம் ஒரு நாய் இதை பத்தி எல்லாம் பேசல. நீதிமன்றத்துக்கு போய் தான் அமல்படுத்த முடிஞ்சது. பதவியேற்ற கையோடு சமச்சீர் கல்வியை அந்த ஆண்டே நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு அரசு அறிவித்தது. பாடநூல்கள் தரமாக இல்லைன்னாங்க. இதை மதிப்பிடுவதற்கு ஒரு குழுவை உருவாக்கணும்னாங்க. அடுத்த ஆண்டு முதல் திருத்தி அமைக்கப்பட்ட வடிவில் அதை கொண்டு வருவோம் அப்படின்னு கதை சொல்லுகிறார். இதை பாடப்பத்து பகுதிகள் வேணும்னா ஏதாவது உங்களுக்கு நீக்கிறன்னா நீக்கிக்குங்க, உங்களுக்கு கலைஞரை பிடிக்கல, அதுல இருக்கக்கூடிய அவர் திணித்ததாக இவர்கள் சொல்லக்கூடிய சித்தாந்தங்கள் பிடிக்கலனா அதையெல்லாம் கூட நீக்கிக்குங்க. ஆனால் இது பல பேரின் உழைப்பு, பல்லாண்டு கால கனவு, ஒரு பொது பாடத்திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும், அதை நிறுத்தி விடாதீர்கள்னு எவ்வளவோ போராடி பார்த்தார்கள். எதுவும் ஜெயலலிதா கிட்டெல்லாம் இந்த பருப்பெல்லாம் அங்க வேகுமா, சோழி முடிச்சு விட்டு. திருவள்ளுவர் படத்தை ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துச்சுங்க, யாராவது மறக்க முடியுமா? திமுக அரசு உருவாக்கிய ஒரே காரணத்துக்காக சமச்சீர் கல்வி திட்டத்தில் ஒரு புதிய திருத்தத்தை 3ஆம் பிரிவுன்னு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி சமச்சீர் கல்வி நடைமுறையாக்கம் நிறுத்தி வைக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக சட்டபூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. பல்வேறு நபர்கள் பொதுநல வழக்குகளை தொடுத்தார்கள். அன்றைக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இக்பால் அண்ட் சிவஞானம் அவர்கள் அமர்வு ஜெயலலிதா அரசின் சட்ட திருத்தத்துக்கு இடைக்கால தடை வழங்கியது. பாடநூல்கள் தரமாக இல்லைங்கிற காரணத்தை தான் நீங்கள் முன்வைக்கிறீர்கள் என்றால் அதற்கான வழிகளை பார்ப்போம். தேவையான பகுதிகளை நீக்கிக் கொள்வதற்கு அதுக்கு ஒரு குழு அமைத்து தரத்தை மதிப்பிடுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது, அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கிறது, அதையெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. உயர்நீதிமன்றம் இதில் உள்ள பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி வேணும்னா திருத்தம் பண்ணிக்குங்கன்னு சொன்ன தீர்ப்பின் பிறகாவது ஜெயலலிதா அதை அத்தோடு நிறுத்துவார்னு எதிர்பார்த்தாங்க. ஜெயலலிதா நிறுத்தவில்லை, உச்சநீதிமன்றத்துக்கு சென்றார். ஜெயலலிதா என்பது ஜெயலலிதா மட்டுமல்ல, இன்றைக்கு இவர்கள் கூக்குரல் இடுகிற அத்தனை தனியார் பள்ளி முதலாளிகளுடைய முகம்தான் ஜெயலலிதா. அத்தனை லாபியும் சேர்ந்து ஜெயலலிதாவை இயக்கியது. ஜெயலலிதாவுக்கு அதுல சித்தாந்த ரீதியாக அதுல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. சமச்சீர் கல்வி என்பது ஒரு பாப்பாத்திக்கு அது பிடிக்காது. அந்த காரணத்துக்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அதை போய் வாதாடினார். சுப்ரீம் கோர்ட்டும் கிட்டத்தட்ட 1லிருந்து 6ஆம் வகுப்பு வரைக்கும் சமச்சீர் கல்வியை உடனடியாக நடைமுறைப்படுத்தணும்னு, பிற வகுப்புகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு வேண்டுமானால் ஒரு நிபுணர் குழுவை அமைத்து அந்த குழு பாடத்திட்டம் பாடநூலை எல்லாம் ஒரு 3 வார காலத்துக்குள் மதிப்பிட்டு அறிக்கை அளித்து அந்த அறிக்கையின் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் தினசரி அமர்ந்து பொதுநல வழக்குகளை விசாரித்து உடனடியாக தீர்ப்பளிக்க வேண்டும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. சோ திமுக அரசு கொண்டு வந்த பொது பாடத்திட்டம் உயர்நீதிமன்றத்தாலும் உச்சநீதிமன்றத்தாலும் ஏற்பளிக்கப்பட்டதற்கு பிறகு இக்குழு சமச்சீர் கல்வியை மாற்றுவதா இல்லையாங்கிற கேள்விக்குள்ளேயே போக முடியாது. உள்ளுக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்கிறது அதை உடனடியாக சரி செய்வதற்கான வழி என்ன, இதை மட்டும்தான் அவங்க சொல்லணுங்கிற நிலைமைக்கு அன்றைக்கு அந்த வழக்கு வந்தது.
இதுக்கு நிபுணர் குழு போட்டாங்க பாத்தீங்களா, அந்த குழுவுல வந்து உச்சநீதிமன்றமே அமைச்சிருந்தா பெரிய பிரச்சனை இருந்திருக்காது. ஆனால் சமச்சீர் கல்வி அமலாக்கத்தை நிறுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தை அணுகக்கூடிய மனுதாரரையே அரசாங்கம் தானே அணுகுது. அந்த அரசாங்கத்தையே குழு அமைங்க அப்படின்னு சொல்லுச்சு. உச்சநீதிமன்றம் ஜெயலலிதா அரசின் தலைமைச் செயலாளரை இந்த குழுவுக்கு தலைமை ஏற்பார், பள்ளிக்கல்வி செயலாளர், பள்ளிக்கல்வி இயக்குனர் ஆகிய தமிழக அரசுடைய பிரதிநிதிகள், அதிகாரிகள் தவிர வேறு 2 பிரதிநிதிகளை கூட தமிழ்நாடு அரசே நியமித்துக் கொள்ளலாம். முழுக்க அன்றைக்கு தமிழ்நாடு அரசு, அதிமுக அரசு, ஜெயலலிதா அரசுக்கு சட்டபூர்வமாக சமச்சீர் கல்வியை நிறுத்த வேண்டும் என்பது நோக்கம். அதை நிறுத்துவதற்கான குழுவையும், இதை ரெட்டிஃபை பண்றதுக்கான குழுவையும் நீங்களே அமைக்கலான்னு உச்சநீதிமன்றம் கொடுத்துச்சு. சொல்லி வச்ச மாதிரி பத்மா சேஷாத்ரி, டிஏவி லேடி ஆண்டாள், இந்த பள்ளிகளுடைய நிர்வாகிகள் எல்லாம் கல்வியாளர்கள் என்ற போர்வையில் இதற்குள் கொண்டு வரப்பட்டனர். இது எல்லாம் இதே தமிழ்நாட்டில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருந்த, அரசியல் பேசிக்கொண்டிருந்த இதே காலகட்டத்தில் நடந்துச்சு. இன்னைக்கு கேள்வி கேட்கக்கூடிய யாராவது அன்னைக்கு பேசி இருக்காங்களா? நான் எடுத்து எல்லாம் டிஜிட்டல் ஃபுட்பிரிண்ட்ஸ் இருக்குல்ல, எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். ஒரு நாய் பேச கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு நாளிதழோட 4வது பக்கத்தில் கீழத்துல ஒரு கட்ட செய்தியா கடந்து போகப்பட்டதுதான் வரலாறு. சாதாரண விஷயமோ மற்ற இது கிடையாது. அன்றாடம் மாணவர்கள் படிக்கக்கூடிய எதிர்கால தலைமுறை எதை படிக்கணுங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு எப்படி ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போடுறாங்களோ அதுக்கு இணையான விஷயம்தான் கல்வி திட்டம்ங்கிறது. இதை வந்து அந்த கல்வி பேய்களே வந்து அந்த இடத்துல உட்காந்து இந்த குழந்தைகள் வந்து என்ன செய்யணுங்கிறத முடிவு பண்ணணுங்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கலாம். பார்த்தீங்களா, அன்னைக்கு இவர்கள் அமைதியாக. இன்றைக்கு முற்போக்கு பேசக்கூடிய அத்தனை வாய்களும் ஊடகங்கள் உட்பட சமச்சீர் கல்வி என்ற அந்த தமிழ் சொல்லு இருக்குல்ல, அதை மட்டுமே வைத்துக்கொண்டு இது ரொம்ப மலினமான ஒன்று, எல்லாவற்றையும் தரம் இறக்கி கலைஞர் கொண்டு வந்திருக்கிறார், எளிதாக எல்லாரையும் பாஸ்போர்ட் விடுறதுக்காகவே இதை கொண்டு வந்திருக்கிறார், இதில் படிப்பது என்பது படிக்காமல் ஆடு மேய்ப்பதற்கே சமம், இந்த ரேஞ்சில தான். அதாவது ஜெயலலிதா சொன்னா பிரச்சனை இல்ல, பாஜக காரர்கள் சங்கிகள் சொன்னா பிரச்சனை இல்ல, ஊடகங்களே அந்த நிலைப்பாட்டில் தான் இருந்தன. அப்படித்தான் அதை தொடர்ச்சியா பதிய வச்சன. மக்கள் மத்தியில் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் நலன் பயக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது திமுக அரசை. அது திமுக அரசு கொண்டு வந்தது என்கிற ஒரு காரணத்துக்காகவும், இந்த ஏற்றத்தாழ்வு களையப்படக்கூடாது என்கிற காரணத்துக்காகவும் ஜெயலலிதா மண்ணெல்லி போடுகிறார்னு எவனுமே பேச கிடையாது, முடிச்சு விட்டாங்க. அன்றைக்கு பொது மனநிலையிலும் இந்த கருத்துருவாக்கங்களை உருவாக்கக்கூடிய மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் ஆட்களுக்கு இதில் ஒரு எரிச்சல் இருந்தது. அது எப்படி, நம்ம கிட்ட காசு இருக்கே, நம்ம பசங்களும் அரசு பள்ளி பசங்களும் ஒரே சிலபஸை படிச்சா அப்ப நமக்கு என்ன மரியாதை? ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்கள் மெட்ரிகுலேஷன் அதற்காக பயன்படுத்தி வந்தார்கள். மெட்ரிகுலேஷனிலும் தமிழை கட்டாயப்பாடமாக்கணுங்கிறது இந்த சட்டத்துல வருது. இந்த இடத்துல இருந்துதான் அவங்களுக்கு அந்த கடுப்பு வருது. அதை ஜெயலலிதாவை வைத்து தனித்து கொண்டார்கள். யாருக்கு இந்த பண்டம் பறிபோகுதோ அவர்களுக்கு சொரணையே வராமல் சமச்சீர் கல்வி யாருக்காக கொண்டு வரப்பட்டதோ அவர்கள் அதை இந்த இழிசெயலை தடுத்து நிறுத்த விடாம அவங்களை பாதுகாத்தது அன்றைக்கு இருந்த ஊடகங்களுடைய வேலையா இருந்துச்சு. இது போக இன்னொரு கூத்து நடந்துச்சு. அப்போ வந்து ஜவாஹிருல்லா இந்த இருமொழி கொள்கை என்கிற திமுகவுடைய நிலைப்பாடு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கேள்விக்குள்ளாக்குனாங்க. தமிழ்நாட்டில் மொழி சிறுபான்மையினர் கணிசமான சதவீதம் பேர் இருக்கிறார்கள். இந்த இருமொழி கொள்கை இருந்தால் உருது, தெலுங்கு போன்ற மொழிகளை கற்றுக் கொடுப்பது இதாக போகும். அதெல்லாம் அது அபத்தமான ஒரு விஷயம் சொன்னார்கள். இன்றைக்கு மும்மொழி கொள்கைக்கு எதிராக எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அன்னைக்கு இதையும் சொன்னாங்க. அதுல உருது வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போது கூட அன்றைய அரசு நம்ம வைத்த வாதம் என்னன்னா, அது விருப்ப பாடமாக வைத்துக் கொள்ளலாம், பரீட்சைக்கு கொண்டு வர வேணாம், படிச்சுக்குங்க. அது வந்து 3வது மொழின்னு ஒண்ணு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டும் என்பதற்காக மற்ற 70% 80% இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது சுமையாக மாறக்கூடாது. மும்மொழி கொள்கை என்ற ஒன்று இந்த வழியாக உள்ளே வந்தால், நீங்க கேட்கறீங்கிறதுக்காக, நீங்க சங்கி இல்ல, ஆனா நீங்க கேட்கறீங்கிறதுக்காக கொண்டு வந்தால் உருதை பயன்படுத்த போது ஒரு சின்ன சதவீதம் தான். ஆனால் பிஜேபியும் சங் பரிவாரும் இவர்களும் இந்தியை கொண்டு வருவதற்கு இதே வழியை பயன்படுத்துவார்கள் அன்றைக்கு அரசு அஞ்சியது. அதற்கும் வழிகள் பார்க்கப்பட்டது. எல்லாத்தையும் தாண்டி தான் ஜெயலலிதா ஒட்டுமொத்தமாக அந்த பொது பாட திட்டத்தை அளித்தார். கோர்ட் இல்லைன்னா, கோர்ட் மூலமாக மட்டும்தான் அதற்கு தீர்வு வந்து இன்றைக்கு வரைக்கும் அது தப்பிச்சிருக்கு. இது தப்பிச்சு இருக்குன்னா இதற்கு பிறகு இந்த தொழிலில் இருந்தவர்கள், இதை கல்வியை வியாபாரமாக பல ஆண்டுகளாக நடத்தி வந்தவர்கள் வேறு உபாயத்தை தேடி வந்ததுதான் சிபிஎஸ்இ. அன்றைக்கு இருந்த அந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் அத்தனையும் இனி தமிழ் கட்டாய பாடமாக இங்கு சொல்லித்தரப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தோன்னே சிபிஎஸ்இ அப்ளிகேஷன் நோக்கி நகர ஆரம்பித்தார்கள். ரஃப் அண்ட் டஃப்னு ஒரு ஜீன்ஸ் வருது, 90களுடைய இறுதியில் வருது. வரும்போது என்னென்னா 250 ரூபா அந்த ஜீன்ஸு, 250 ரூபாய் ஜீன்ஸ் கொடுக்குறேன்னா அதுக்கு முன்னாடி ஜீன்ஸ் போடுறவங்க பூரா யாருன்னா ஓரளவுக்கு வசதியாக தான் போட முடியும்.
600 ரூபா 700 ரூபா 900 ரூபா 1000 ரூபாய்க்கு ஜீன்ஸ் கிடைச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் 250 ரூபாய்க்கு ஒரு பேண்ட் வருது. அதை பார்த்துட்டு இவங்களுக்கு வந்த கோபம், என்னடா எல்லா பற்றியும் ஜீன்ஸ் போட வைக்கிறீங்க நீங்கள். அதுதான் கலைஞர் பண்ணியிருக்காரு. எல்லா பற்றியும் ஒரே மாதிரி படிக்க வச்சிருக்காரு, ஒரே கல்வி முறை எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காரு. இதை பார்த்துட்டு இவங்களுக்கு கோபம் வந்துச்சு இல்லையா? சிபிஎஸ்சியில் இன்றைக்கு இந்தி இருப்பதை வைத்து இன்றைக்கு இருமொழி கொள்கையை விமர்சிக்கக்கூடிய சங்கிகள், இன்றைக்கு இவர்களுடைய வாதங்களை ஏற்றுக்கொள்பவர்கள் 20 வருடங்களுக்கு முன்பு பொதுக்கல்விக்காக திமுக செய்த பணிகளை அன்றைக்கு பாராட்டவும் ஆளில்லை. அதை அளித்த ஜெயலலிதாவை எதிர்ப்பதற்கும் இவர்கள் யாருக்குமே துப்பு இல்லை. தனியார் பள்ளிகளின் தங்கத்தாரகை ஜெயலலிதாவே அன்றைக்கெல்லாம் இது சம்பந்தமாக யாரும் விமர்சிச்சு அது மெயின் ஸ்ட்ரீம்ல ஒரு பேசுபொருளாகவே மாறல. ஏழை மாணவர்களுக்கு இன்னல் எங்கிருந்தெல்லாம் வரும் என்பதை சிந்தித்து அது வருவதற்கு முன்பாகவே அதை தடுப்பதற்கான வழிபார்த்தவர் கலைஞர். நுழைவுத் தேர்வு ஒழிப்பு என்றால் அது ஏழை மாணவர்களுக்கு சிக்கலாக இருக்கிறது. இந்த போட்டியில் பணக்கார மாணவர்களோடு அரசு பள்ளி மாணவர்கள் போட்டியிட முடியாது, அதனால் அதை ஒழிக்கிறேன். அதுக்காக தான் அதை செய்யறார். நீட்டை ஒழிக்கிறதுனா நீட்டை எதற்காக ஒழிக்கிறதுன்னு அவருக்கு ஒரு பார்வை இருந்தது. நீட்னு ஒரு தேர்வு வந்துச்சுன்னா இதற்கு கோச்சிங் போக முடியாத, இதற்கான பாடத்திட்டத்தில் கற்க வாய்ப்பில்லாத, பணம் செலவு பண்ண முடியாத அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது பாதிப்பா வரும்னு நீட்டை எதிர்க்கிறார்கள். இதையெல்லாம் அவர் செய்யற காலத்துல அதனுடைய நன்மை எதுன்னு கூட புரிந்து கொள்வதற்கு இவர்களுக்கு கிடையாது. அது எந்த பரிணாமத்தில் அவர் பேசிட்டு இருக்காருன்னு தெரியாம அவர் ஒரு கொலை குற்றவாளி ரேஞ்சுக்கு டீல் பண்ணிட்டு இருந்தார். தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழலின் ஹிப்போக்ரட் தன்மைங்கிறது இதுதான். நீட்டையே திமுக ஏன் எதிர்க்கிறது என்றால் கல்லூரிகளை திமுக தான் நடத்துதுன்னு கதை கட்டுகிறார்கள். இந்தி திணிப்பை திமுக எதிர்க்கிறது என்றால் தனியார் பள்ளிகளையே திமுக தான் நடத்துகிறார்கள். அதுலதான் வருமானம் வருதுன்னா அந்த கோச்சிங் சென்டர் நடத்திட்டு போயிருவோமே. ஒரு வாதத்துக்கு அதை உண்மைன்னு வைத்துக்கொண்டா நீட் கோச்சிங் சென்டரை ஏன் நாங்க நடத்துறது கிடையாது? அதை ஏன் எதிர்க்கணும்? ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கணும்ல. அதாவது இந்த மாநிலத்துடைய அரசியல்ல திமுக என்பது இந்த பேட்மேன் மாதிரி ஒரு டயலாக் ஒன்று வரும்ல, ஹீரோ கோதம் நீட்ஸ் பட் நாட் த ஒன் டிசர்வ்ஸ் ரைட் நவ். இதுதான் வேணும், ஆனா உங்களுக்கு இது டிசர்வே கிடையாதுங்கிற மாதிரியான இடத்துக்கு தான் போய் நிக்குது. இன்னைக்கு அதைவே வைத்து 3 வருடத்துக்கு முன்பு வயதுக்கு வந்த அண்ணாமலை வந்து கேட்கிறாப்பு. அதுல கேவியில வந்து இல்ல நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, என்இபியில வந்து மும்மொழி கொள்கைலாம் இருக்குன்னு சொல்லி பேசுறீங்களே, நீங்க நடத்தக்கூடிய கேந்திர அந்த பள்ளியில வந்து தமிழ் ஆசிரியரே கிடையாதுன்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு. உடனே சொல்ல நீங்க என்கிட்ட சொல்லுங்க, லெட்டர் போடுங்க, உடனே நான் ஆபீஸ்ல போட. லெட்டர் அனுப்பி வருஷமாச்சு. ஏற்கனவே இந்த விவகாரத்தை லெட்டர் எழுதியிருக்கோம். ஆமா, அது எல்லா பத்திரிகைகளையும் வந்து வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு கூரோட இருக்கான்னு பாத்துக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ்